ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேர்மையான குணமும் கடின உழைப்பும் உள்ள கும்பராசினரே, இந்த ஆகாசி மாதத்தில் உங்க ராசிநாதன் தனஸ்தானத்திலே இருக்கின்றார் வக்ரம் பெற்று. நீங்க பேசுறது என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் லாபாதிபதியே உங்களுக்கு ரோகஸ்தானத்திலே இருந்தாலும் உச்சநிலையில் இருக்கும் பொழுது அவருடைய பார்வை தன வீட்டிலே இருக்கின்ற உங்க ராசிநாதன் மேல் விழுங்கினால் மிகுந்த ஒரு நற்பலன்கள் தான். பேச்சில் நிதானம் கண்டிப்பாக ஏற்பட்டோம். நிதான குறைவு என்பது சில நேரங்கள்ல வர்ற மாதிரி இருக்கும், மறுபடியும் நீங்க தெளிவா இருப்பீங்க. குரு வழிபாடு பண்ணலாம் இந்த மாசம். அதே சமயத்தில் உங்க ராசியிலே ராகு பகவான் 10 மற்றும் 3 செவ்வாயின் சாரத்திலே சஞ்சாரம் பண்ண போறாரு. கோபதாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல. கும்பராசிக்காரங்களுக்கு ரோகஸ்தானத்திற்கு பஞ்சமாதிபதி போறதும் அங்கே லாபாதிபதி இருக்கிறதும் கடன் தீர்க்கறதுக்காகவும் உடல் ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கிறதுக்காகவும் நீங்க அதிகமா எஃபோர்ட் போட போறீங்க இந்த மாசம். அதற்காக கும்பராசினருக்கு ஒரு சிறந்த வழிபாடு பிரதோஷ வழிபாடு இந்த ஆகாசி மாதம் உறுதியா நீங்க செய்யணும். 7ஆம் வீட்டிலே கலஸ்தர வீட்டுக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சூரியனே சென்று வலிமை அடையும் பொழுது வாழ்க்கை துணைவர் விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் நல்லாதான் இருக்கும். சமுதாய அந்தஸ்தும் கிடைக்கும். உங்க ராசிநாதன் மட்டும் வகரமா இருக்கிறதுனால உங்களுக்கு தான் எஃபோர்ட் அதிகமா போட வேண்டிய சூழ்நிலை, முயற்சிகள் அதிகமா செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்கு. பாக்கியாதிபதி மற்றும் சுகாதிபதியே இந்த ஆகஸ்ட் மாசம் அட்டமஸ்தானத்துக்கு சென்று நீசம் பெறும் பொழுது சுகபோகத்துக்காகவும் நிறைந்த பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுக்காகவும் நீண்ட தூரம் பயணம் பண்ணுவீங்க. அதுல இரவு நேரம் பயணம் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க, முடிஞ்சா தவிர்த்துருங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாசம் உண்டு. 6க்குரியவரே உங்க ராசியில இருந்துதான் இந்த மாதம் தொடக்கமே ஆரம்பிக்குது. ஸோ கும்பராசினருக்கு சேலஞ்சஸ், நீ இதை செஞ்சு முடிச்சிருவியா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன சேலஞ்ச் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்யற இடத்துலையும் சரி, உங்க வீட்லயும் சரி, சமுதாயத்திலையும் சரி இருக்கும். அதை நீங்க ஈஸியா கடந்து போக முடியுங்க. நல்ல மௌனத்தை அப்பப்போ மௌன விரதம் கொஞ்ச நேரம் கடைபிடிச்சிட்டு வாங்க. பிரதோஷ வழிபாடுக்காக சிவன் கோயிலுக்கு செல்வதற்கு என்ன காரணம் என்றால், கலஸ்திர வீட்டுக்கு அதிபதியே கேதுவுடன் இணைகின்றார். ராகு உங்க ராசியிலேயே தேவாசாரத்தில் சஞ்சாரம் பண்றார். செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலே சென்று உங்க லாப வீட்டையும் உங்க விரய வீட்டையும் பார்வை செலுத்துகின்றார். அதனால கும்பராசியினருக்கு ராசிநாதனும் வகரம் பெற்றிருக்கிற நிலையில இறை ஸ்லோகங்கள் அடிக்கடி உச்சரிச்சு பாருங்க, முயற்சி பண்ணுங்க. சிவனுடைய ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் உச்சரிங்க. இன்னும் ஒரு 4 மாதங்கள் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது, உங்க ராசியில ராகு கலசர ஸ்தானத்திலே கேது இருக்கும் பொழுது கும்பராசினருக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் சலனமான நிலைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த மாசத்துல 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களா இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறதும், புதிய திட்டங்களை செய்யும் பொழுது கவனமா செய்யறதும், கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிக்கிறது, இறை வழிபாடு செய்யறதெல்லாம் உங்களுக்கு சேஃப்டியை கொடுக்கும். புதிய புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. 7ஆம் வீட்டிலே பஞ்சமாதிபதி புதன் போய் சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு ஏற்படும். அவர்களுடைய பார்வை உங்க ராசியையும் பார்ப்பதனால் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கு. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா வெளி மாநிலம், வெளிநாடு, இது போல வேற்று இடங்களுக்கு நீண்ட தூர பயணம் செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் மேம்படும். நிறைய கும்பராசிக்காரங்க காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் இருக்கு. காதலில் வெற்றி அடைவதற்கும் காதல் திருமணம் அடைவதற்கும் இந்த மாசத்துல நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். பஞ்சமாதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு சென்று 7ஆம் வீட்டு அதிபதியுடன் சேரும் பொழுது திடுதுப்புன்னு கல்யாணம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது விரைவில். இனிமேல் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு 4 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களை யாரு இந்த உலகத்துக்கே நீங்க காட்ட முடியும். அவ்வளவு திறமை கொண்டவங்க தான் கும்பராசிக்காரங்க.
எல்லாம் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். உறுதியாக உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும். தொழிலுக்காக நீங்க சில சிரமங்களை இந்த மாசம் அனுபவிச்சுட்டு ஆகணும். அட்டமஸ்தானத்துக்கு சென்ற உங்க பாக்கியாதிபதியினால் அங்கே பலம் இழக்கும் சூழ்நிலை இருப்பதனால் தாய் தந்தையர் விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வீடு வாகனம் விஷயத்தில் கவனம் தேவை. வண்டிகள் நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி கண்டிஷன் இல்லாம ரொம்ப லாங் டிராவல் போக வேண்டாம். நிம்மதியே படுத்து தூங்குங்க, அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, எல்லாம் சிறப்பு தான். இருந்தாலும் பெரிய பெரிய திட்டங்கள் ப்ராஜெக்ட்ல நீங்க கையெழுத்து போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தியுடைய நிலைமையை நீங்க உற்று கவனிக்கணும். இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார், கவலையே வேண்டாம். வெற்றி உங்களுக்கே. ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டவுட் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க, நான் பதில் சொல்றேன். கும்பராசினரை காப்பாற்ற அதிசாரமாக போகக்கூடிய குரு பகவான் விரைவில் அடுத்தடுத்த மாசங்களில் உங்களுக்கு அது நன்மைகரமாக மாற்றி தருவார். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக விரைவில் மாறும். நல்லதே நடக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.